ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா லாட்ரி வெற்றி நட்சத்திரம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு நியூ மெம்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே சைடில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களோட பெல் நோட்டிஃபிகேஷன் டிங் டாங் வந்துச்சிடும். ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இங்கு பெட்டிங் சூதாட்டம் போன்றவை எதுவும் நடப்பதில்லை. இந்த சேனலில் வருவது கணிப்புகள் மற்றும் பொழுதுபோக்கு மட்டுமே பை வெற்றி நட்சத்திரம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று பார்த்தோம்னா நமக்கு கேரளா வந்து ஃபுல் வாஷ் அவுட் தான், ஒரு வின்னிங் கூட நமக்கு கிடையாது. டிஆர்எல் பார்த்தோம்னா ஆல்போர்டு 0-5 3 ஷோவில் கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு மணி ஷோவில் பார்த்தோம்னா 5 மட்டும் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. கண்டினியூஸாக 7-8வது நாள் பார்த்தோன்னா நமக்கு ஆல் போர்டில் ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கு. மற்றபடி 3 டிஜிட்டில் நமக்கு வந்து 3 டிஜிட் டபுள் போர்டு எந்த வின்னிங்குமே நமக்கு வந்து கிடையாது. நம்ம இங்கே கேளில் கொடுத்து பார்த்தோன்னா டிஆர் 8 மணிக்கு அடிச்சிருந்தான், அதை வந்து நம்ம வின்னிங்னு சொல்ல முடியாது. பட் நமக்கு ஒரு மணி ஷோவில் ஆல் போர்டு 5 மட்டும் பாஸ் ஆகிருக்கு 8வது நாள் கண்டினியூஸாக. மற்றபடி சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு வின்னிங்கும் இல்லை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வின்னிங் வந்தாலும் ஏற்றுக்கணும், வரலனாலும் அடுத்த ஒரு நல்ல முயற்சியை போட்டு அடுத்த கெஸ்ஸிங்கை சந்திப்போம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு நல்ல கெஸ்ஸிங்கோடு இன்றைக்கி பார்ப்போம். இன்றைக்கி டேட்டு பார்த்தோம்னா 6-2-2026 ஸ்வர்ணம் கேரளம் ட்ரா நம்பர் 39. அதோட கெஸ்ஸிங் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என் கணக்கில் ஆல் போர்டு என்ன வருதுன்னு பார்த்தோன்னா கேளுக்கு ஆல் போர்டு 1-6 100% உள்ள ஒரு நம்பர் வந்தே ஆகணும். ஆல் போர்டு 1-6 1% 1,00,00,000% உள்ள ஒரு நம்பர் வந்தே தீரணும். ஆல் போர்டு 1-6 அதில் வந்து இந்த 1க்கு வந்து ஹெவி சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆல் போர்டில் 1 மஸ்ட் ட்ரை, கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். சரிங்களா? நிறைய பேர் பார்த்தோம்னா நடுவில் முன்னாடி வீடியோவை பார்த்து நடுவில் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா இதுக்கு மேலே வீடியோவில் நடுவில் கெஸ்ஸிங்கு, அடுத்தது ட்ரிக்கு, அடுத்தது கெஸ்ஸிங்கு, அப்படி ட்ரிக்கு, அதை மாதிரி போடலான்னு இருக்கேன். அப்போ தான் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ட்ரிக் என்னன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் நம்ம பார்த்தோன்னா ஆல் போர்டு நமக்கு 1-6 நம்ம கொடுத்துட்டோம். அதை நம்ம எப்படி கொடுத்தோங்கிறத பார்ப்போம். இந்த ட்ரிக்கு பார்த்தோன்னா கண்டினியூஸாக 4 நாள் பாஸ் ஆகுது. நம்ம மேக்ஸிமம் கேரளாவில் பார்த்தோம் அப்படின்னா 6-7 ஷோ பார்த்தோம்னா ஒரு ட்ரிக்கு நமக்கு பாஸ் ஆகும். நமக்கு டபுள் போர்டு பேட்டர்ன் வந்து நம்ம எடுப்போம். அது நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மேபி ஏபி பிசிஎஸ்சியில் வந்து தனித்தனி ஒட்டுக்கு அட்டன் பேட்டர்னில் எடுப்போம். அந்த பேட்டர்னை பார்த்தோன்னா மேக்ஸிமம் 3 நாள் தான் அந்த பேட்டர்ன் வந்து பாஸ் ஆகும். ஓகேங்களா? நம்ம சிங்கிள் போர்டு பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா 6-7 நாள் பாஸ் ஆகும் சிங்கிள் போர்டு பேட்டர்னு. டபுள் போர்டு பேட்டர்ன் எடுத்தோம் அப்படின்னா அதிகபட்சம் அது 3 நாள் கண்டினியூஸாக வரது தான். சரிங்களா? ஸோ இது இப்போ தான் 4வது நாள் வந்திருக்கு. இன்னும் 2 நாள் இந்த பேட்டர்ன் வந்து பாஸ் ஆக வந்து சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஓகேவா? இது பார்த்த ட்ரிக் என்னன்னு பார்த்தோம்னா ஏ போர்டு -1. சரிங்களா? இப்போ 2ஆம் தேதி ரிசல்ட் பார்த்தோன்னா 983. நமக்கு ஏ போர்டு பார்த்தோம்னா 9. அப்போனா 9 - 1 அப்படின்னா 8. அப்போனா 8க்கு நம்ம ஆல் போர்டு 8 இல்லை 3 நம்ம வந்து எடுத்துக்கலாம். நமக்கு அடுத்த நாள் பார்த்தோன்னா டபுள் 8 பாஸ் ஆகிருக்கு. நமக்கு வந்து டேரெக்டாக பாஸ் ஆகிருக்கு, மேபி ஸ்ட்ரெயிட்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? நமக்கு 8 இல்லை 3 நம்ம எடுத்திருக்கோம். அதில் பார்த்துட்டு நமக்கு 8 வந்து டேரெக்டாக பாஸ் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தோம்னாலும் ஏ போர்டு 9. அப்போ 9 - 1 சேம் 8. 8க்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல் போர்டு 8 இல்லை 3 நம்ம வந்து எடுக்கலாம். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தோம்னா ரிசல்ட் 2, 3, 5 அண்ட் அடுத்த நாள் பார்த்தோன்னா பவரில் பாஸ் ஆகிருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம அதுக்கு அடுத்த நாள் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா 2. ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து பவரில் வந்துருச்சு. அதே மாதிரி பார்த்தோன்னா 2 - 1 பார்த்தோம் அப்படின்னா 1. அப்போனா ஆல் போர்டு நம்ம 1 இல்லைனா 6 அப்படின்னு எடுத்துக்கலாம் 2, 3, 5க்கு. அதே மாதிரி பார்த்தோன்னா அதுக்கு அடுத்த நாள் பவரில் வந்து நமக்கு பாஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? ரிசல்ட்டு பார்த்தோன்னா 206 நமக்கு வந்து பவரில் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ அதை வச்சு நம்ம அதுக்கு அடுத்த நாள் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து 2. அப்போது 2 - 1 அப்போனா ஆல் போர்டில் 1 இல்லைனா 6 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தோம்னா பவரு இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டில் பாஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ அதுக்கு அடுத்த நாள் பார்த்தோன்னா இந்த ஸ்ட்ரெயிட்டு பார்த்தோன்னா இங்கே வரணும். ஸோ அப்போ ஆல் போர்டில் 1 இல்லை 6 கண்டிப்பாக ஒரு நம்பர் உள்ளே வந்தே தீரணும். அதில் 1 வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 நாள் வந்து பவர் கேம் வந்து விளையாடிட்டான். 3வது நாள் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரெயிட்டில் வந்து வர வந்து அதிக சான்சஸ் வந்து இருக்குது. ஆல் போர்டில் பார்த்தோன்னா இந்த 1ஆம் நம்பர் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் பார்த்தோம் அப்படின்னா இருக்குது. சரிங்களா? ஆல் போர்டு 1 இல்லை 6 நம்மளோட கெஸ்ஸிங். பெஸ்ட்டு ஏபிபிசிஎஸ்சி கெஸ்ஸிங்னு பார்த்தோன்னா 16-61 10-01 19 19 போட்டேன். மன்னிக்கவும் 19-91
ஆல் போர்டு 19 91 96 69. கண்டிப்பாக இதுலேருந்து நம்ம பேட்டர்னில் வரும்போது கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு டபுள் போர்டு வந்து பாஸ் ஆகணும். இன்னொரு கணக்கில் பார்த்தோன்னா 6 வருது. ஓகேங்களா? ஸோ அதனால் நாளைக்கு இந்த 16 61 இல்லை டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா 11 66 கூட சான்சஸ் வந்து இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் டபுள்ஸ் வந்து சான்ஸ் கம்மி தான். ஏன்னா டியரில் போட்டு டபுள்ஸாக போட்டு கொளுத்துன்னு கொளுத்திட்டு இருக்கிறான். கேலியும் டபுள்ஸ்லாம் வருது, ஆல்ரெடி டபுள்ஸ் அடிச்சிருக்கான். ஸோ டபுள்ஸுக்கு வாய்ப்பு கம்மி. இந்த 16 61 பவர் கேம்னா 2 7 0 5 அது மாதிரி கேம்ஸ் இப்போ வர்றதுக்கு வந்து சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஓகேங்களா? பெஸ்ட் ஏபி பேசிஸில் 16 61 10 01 19 91 96 69. இதில் வந்து இதில் பார்த்தா இந்த 19 91க்கும் இந்த 16 91க்கும் 61க்கும் வாய்ப்பு வந்து கொஞ்சம் நிறையா இருக்குது. ஹெவி சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? இந்த 96 69 இது எல்லாமே மேக்ஸிமம் நான் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தான் எடுத்து வந்திருக்கேன். இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு பேர் பாஸ் ஆகணும், இல்லை அப்படின்னா வழக்கம் போல் 3 பேர் பாஸ் ஆகணும். இது ரெண்டில் ஏதோ ஒரு ஹிட்டு அடித்தா தீரணும் நாளைக்கு. ஓகேவா? பெஸ்ட்டு 3 டிஜிட்னு பார்த்தோம்னா 160 பாக்ஸு, 169 பாக்ஸு, 960 பாக்ஸு. என் கணக்கு ஃபுல்லாக மேட்ச் ஆகும்போது கண்டிப்பாக இதில் வந்து ஒரு பாக்ஸு பாஸ் ஆகியே தீரணும். சரிங்களா? மேக்ஸிமம் நீங்கள் அதை நம்ம ஃபாலோ பண்ணுறவங்க கெஸஸ் நம்ம கஸ்டமர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் இருக்கிற கெஸ்ஸிங் பார்த்து போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் ஹையஸ்ட் லாஸ் வந்து இருக்குல்ல, எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் தான் எல்லாமே இருக்காங்க. ஸோ ஜாயின் ஆகிறவங்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதில் வந்து ஜாயின் ஆகிக்கோங்க. ஓகேவா? அதில் வந்து இப்போ நம்ம ஒட்டுக்கா தர கெஸ்ஸிங் வந்து நம்ம ஷோக்கு வந்து செப்பரேட் நம்ம கொடுத்துட்டுப்போம். அதில் ஜாயின் ஆகிறதுக்கு எந்த அமௌண்ட் எந்த இதுவுமே கிடையாது. சரிங்களா? பெஸ்ட்டு 4 டிஜிட்னு பார்த்தோன்னா 1169 பாக்ஸு. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நம்ம பேட்டர்னில் வரும்போது இதில் வந்து ஒரு 4 டிஜிட் வந்து பாஸ் ஆக வாய்ப்பு வந்து இருக்குது. ஓகே, 1169. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரி நாளைக்கு டியரோட 3 ஷோ ஃபாலோவிங் நம்பர் டேட் வந்து 6ஆம் தேதி 2வது மாதம் 2026. டியர் 3 ஷோ ஃபாலோவிங் நம்பர் நாளைக்கு பார்த்தோன்னா 2 இல்லைனா 7 3 ஷோவில் ஆல் போர்டு 2 இல்லைனா 7 ஒரு நம்பர் கண்டிப்பாக வந்தே தீரும். 1,00,000% 1 கோடி % கூட கொடுக்கலாம். ஆல் போர்டு நாளைக்கு 3 ஷோவில் ஒரு ஷோ ஆல் போர்டு 2 இல்லைனா 7 வந்தே தீரும். இது ஃபாலோ பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஷோ வந்து 5 செட்டு, அடுத்த ஷோ 15, அடுத்த ஷோ 30, 6 35 இதை மாதிரி ஃபாலோ பண்ணலாம். இல்லை ப்ரோ நான் வந்து பெருசாக விளையாடுறவங்க பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஷோ பார்த்தோன்னா 10, அடுத்த ஷோ 30, அடுத்த ஷோ 60, இல்லை அப்படின்னா 80. நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் ப்ளே பண்ணும்போது ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். சேம் டைம் நமக்கு வந்து 2 முறை அதில் பாஸ் ஆகலாம். டபுள்ஸில் பாஸ் ஆகும்போது நல்ல ஒரு ஹெவி ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். சரிங்களா? பெஸ்ட்டு ஏபிபிசிஎஸ்சி பார்த்தோன்னா 26 62 76 67 27 72 74 47. ஓகேவா? இதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 1 இல்லை 2 பேரை பாஸ் ஆக வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, 26 62 76 67 27 72 74 47 இது எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கனால இது போடுங்க அது போடுங்கன்னு சொல்ல நம்ம கெஸ்ஸிங் ப்ளே பண்ணுறவங்க இது 8 நம்பர் நீங்கள் தாராளமாக ப்ளே பண்ணலாம். ஓகேவா? பெஸ்ட்டு 3 டிஜிட்னு பார்த்தோன்னா 264 பாக்ஸு, 724 பாக்ஸு, 746 பாக்ஸு. இதுலேருந்து ஒரு பாக்ஸ் பாஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. 3 ஷோவில் ஒரு ஷோ, இல்லைனா 2 ஷோ வாய்ப்பு கம்மி தான். அது ஓப்பனாக ஒத்துக்கணும், போயெல்லாம் சொல்லக்கூடாது. மேக்ஸிமம் ஒரு ஷோ ஹிட் அடிக்க சான்சஸ் வந்து இருக்குது. நமக்கு ஒரு ஷோ ஹிட் அடித்தா கூட மகிழ்ச்சி தான். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம டபுள் போர்டு, இது நம்ம ஆல் போர்டு, இது கேரளாவோட 3 டிஜிட், கேரளாவோட 4 டிஜிட், இது கேரளாவோட டபுள் போர்டு, இது கேரளாவோட ஒரு ட்ரிக்கு, இன்னொரு 2 ட்ரிக்கு எடுத்து வச்சுருக்கேன். அது செட் ஆச்சுங்கும் போது நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, அதே மாதிரி ஆல் போர்டு 1 இல்லைனா 6. அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோன்னா இது கொஞ்சம் பிரித்து தர சொல்லியிருக்காங்க. நாளைக்கு இல்லை அதிகபட்சம் சனிக்கிழமை அன்னையிலேருந்து சனி நீங்கள் அந்த டேட்லேருந்து பார்த்தோன்னா நம்ம இந்த ஷோலேயே வந்து நம்ம சேனல்லையே வந்து நான் செப்பரேட்டாக பிரித்து நான் கொடுத்துட்றேன். அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் ஆகிங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் ஆகிக்கோங்க. அதுலேயும் கெஸ்ஸிங் பார்த்தோம் அப்படின்னா செப்பரேட்டாக உங்களுக்கு வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரி டியருக்கு யாருன்னா ஃபாலோவிங் நம்பர் ப்ரோ 1 வீக் ஃபாலோவிங் நம்பர் ப்ரோ 3 டேஸ் ஃபாலோவிங் நம்பர் அதை மாதிரி எதாவது ஃபாலோவிங் நம்பர்ஸ் வேணால் கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. தேங்க்யூ, லவ் யூ டு ஆல். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. தேங்க்யூ, லவ் யூ டு ஆல். டாடா.